ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாய்க்குட்டி வந்து ஹேர் கட் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சாய் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூல் போகிறான் நாளைக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். கோடு இதெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் சிம்பிளாக ஹேர் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாயோட நம்ம ஸ்கூலோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சாக்ஸு, யூனிஃபார்மு, அப்புறம் வந்து பெல்ட்டு, ஷூ எல்லாமே நாங்கள் எடுத்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து சாய்க்குட்டி வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டே போகிறதுனால என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு வந்து டக்குன்னு இது வந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணாங்களா. வந்து சாய் அப்போ வந்து குட்டியாக இருக்கனால நம்ம அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாப்பா ஸ்கூல் போகிறது வந்து ஒன்றும் பெருசாக தெரியலை. ஆனால் இப்போ சாய் வந்து ஸ்கூல் போகிறான் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வந்து மனசு கஷ்டமாகவே இருக்குது. ஆனால் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. எவ்வளோ ஜாலியாக கிளம்பிட்டு இருக்கான் பாருங்கள். ட்ரெஸ்ஸு இதான் யூனிஃபார்ம்லாம் மாட்டி, ஷூ சாக்ஸ்லாம் மாட்டி அப்படி ரெடி ஆகிட்டார் சார், ஹீரோ மாதிரி. இப்போ வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூலில் இருந்து இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து சாயோட ஃப்ரெண்டோடு சேர்த்து கொண்டு போய் விட்டால் கொஞ்சம் அழுகாமல் இருப்பான் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். அவனும் வந்துட்டான். அப்புறம் எல்லாம் சேர்ந்து போனோம். அக்கா பேக்கை கொடுக்கா அப்படின்ட்டு அவங்க அக்காட்ட வந்து பேக்கை வாங்கினா. சரின்ட்டு அவங்க அக்கா வந்து பேக்கெல்லாம் எடுத்து பாப்பா வந்து அவனுக்கே போட்டு விட்டு கையை பிடிச்சி தம்பி வான்னு கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து தம்பியும் ஸ்கூல் பண்ணனா தனியாக இருப்போமே அப்படிங்கிறதுனால சரி பரவாயில்ல, அப்போது அந்தந்த ஸ்டேஜில் அதை தான் பண்ணணுமே அப்படின்றனால சரி அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. தின்னூர்லாம் போட்டு அவங்க தாத்தா வந்திருந்தாங்க. தின்னூர்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே ஸ்கூலில் கொண்டாந்து விட்டுட்டோம். ஃபஸ்ட்டே சாய் வந்து வெளில நின்றுட்டு இருந்தான். அப்போ தான் வந்து அவங்க மேம் வந்து என் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டாங்க. சாய் வந்து சாய் அப்படின்னாரு. அப்புறம் நீங்கள் தானே ஸ்பீக் சாய் வாங்க அப்படின்ட்டு அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் சாய் வந்து நாங்கள் பின்னாடி திரும்பி சாயின்னு கூப்பிட்டோம். அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு போயிட்டு இருந்தார். போயிட்டு அவர் ப்ளேஸ் பார்த்து லஞ்ச் பேக் தனியாக, ஸ்கூல் பேக் தனியாக எல்லாமே எடுத்து தூக்க முடியாமல் போயிட்டு இருந்தான். அப்புறம் பாப்பாவை நான் தான் உள்ளே போயிட்டு நீ வச்சுட்டு அம்மா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்புறம் வந்து பாப்பா போய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்தாங்க. சாய் வந்து பேக்கை கூட கலட்டலை. நல்லா ஜம்முன்னு ஏறி உக்காந்துட்டு இருந்தான் அவன் ஃப்ரெண்டு கூட அழுதான். ஆனால் சாய் அழுகவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா பிள்ளைங்களும் அழுகவும் சரி அதை இது பண்ணி நம்ம பிள்ளையும் அழுதுருவானோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து அழுகவே மாட்டான். இவனை விட அவன் கொஞ்சம் ஒரு 4 மாதம் வந்து பெரியவன் தான். ஆனால் இருந்தாலும் அவன் வந்து அழுதான். அதை பார்த்து சாய் அழுதுருவானோன்னு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஆனால் வந்து அழுகவே இல்லை. நீட்டாக அவன் பாட்டுக்கு உட்காந்துருந்தான், பக்கத்துலேயே உட்காந்துருந்தான். மோஸ்ட்லி முக்கால்வாசி பிள்ளைங்க அழுதுட்டு தான் இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆனால் சாய் வந்து அழுகவே இல்லை. நாங்கள் பார்த்து விட்டுட்டு வந்தோம். ஒன்று நீட்டாக பாய் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா தாத்தா எல்லோரும் வந்து அந்த ஆன்ட்டி இருப்பாங்கள்ல, பார்த்துக்குவாங்கள்ல, அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி. அவங்க நல்லா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். மேமும் நல்லா பேசினாங்க. இந்த ஆன்ட்டி வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க. அதனால தான் ரொம்ப இந்த எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி இந்த 3 ஸ்டாண்டர்டுக்கும் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்தே நல்லா பார்த்துக்குவாங்க பிள்ளைங்கள. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்கள, அதனால வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. மேமுமே நல்லா ஹாப்பியாக பேசினாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஈவினிங் என்னென்னா நான் போயிட்டு கொஞ்சம்
3:30க்கு வந்து சாய்க்கு வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம 3:30க்கே போய் கூப்பிட்டுக்கலாம். எல்கேஜி யூகேஜி கேஜி பிள்ளைங்களுக்கு மட்டும். நான் சரி அப்படின்ட்டு 3 நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டே சரி அழுகுறானா என்னான்னு தெரியலையே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் நீட்டாக வந்து வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். என்னை பார்க்கவே இல்லை. நான் ஜன்னலில் தான் நின்றுட்டு இருந்தேன், பார்க்கவே இல்லை. தைரியமாக உங்கள் மேம்கிட்ட போய் மேம் நான் தண்ணி குடிச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்ட்டு மேம்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். பரவாயில்ல அழுகலை அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டே வந்து. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட பேக்குக்குள்ளே கொண்டு போய் அந்த வாட்டர் கேனை வச்சு அந்த ஜிப்பை மூட முடியல. ஆனாலும் அதை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டே நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். அவன் என்னை கவனிக்கவே இல்லை. அப்புறம் நிறையா பிள்ளைங்க ஃபுல்லாகவே அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் சாய் வந்து அழுகவே இல்லை. சரி ஓகே அப்படியே என்னையை பார்த்துட்டான். அம்மா அப்படின்ட்டு பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் எடுத்துகிட்டு வரதுக்கு வேகமாக போனான். அப்புறம் அவங்க மேம் வந்து சாய் ஸ்லோ அப்படின்னாங்க. அப்புறம் உடனே மெதுவாக அப்படியே எடுத்துகிட்டு வந்தார். நானும் சாய் பொறுமையாவா அம்மா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நானும் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேகமாக வந்தார். வந்துட்டு மேம்கிட்ட தேங்க்யூ மேம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே அழுகாமல் போனதே பெரிய விஷயம். அப்புறம் ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்க நீங்கள் ஃபஸ்ட்டே அனுப்பும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க எப்படி அழுகாமல் போனாங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய் பாய்.